ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 to 5 பல்லு பூண்டு வந்து நம்ம நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி இதே ஆயில்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து பொரிச்சுக்கலாம். நம்ம ஆயில்குள்ளே போட்ட வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு 3 கைப்பிடி சின்ன வெங்காயம் வந்து அதே ஆயில்குள்ளே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோன்னா, சின்ன வெங்காயம் தான் அந்த மீன் குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். நம்ம போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு டைம் போட்ட வெங்காயத்தை எல்லாம் ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு நம்ம கல்லுப்பு வந்து இதே வெங்காயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணும்போது வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும், சீக்கிரமாகவும் வதங்கிரும். வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு 5 to 10 வந்து பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போடும்போது அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் வந்து நம்ம மீன் குழம்புல அப்படியே இருக்கும். நம்ம போட்டது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 4 பெரிய தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணால் ஈஸியாக வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதுக்காக பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணி நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் வந்து வதக்கி விட்டுறலாம். நம்ம எவ்வளோ எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லா தக்காளி குழஞ்சு வரும். ஆல்ரெடி நம்ம வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தக்காளியை வந்து இன்னும் குழஞ்சு வர வைக்கும். தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ குழஞ்சு வருதோ அதுக்கேற்ற அளவு வந்து நல்லா டேஸ்டியாக வரும் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தக்காளி வந்து குழஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கணும். இந்த மசாலால எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா மசாலா இருக்க பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்ட மசாலாலாம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து இதில் ஊற்றி நல்லா வந்து கிளறி நல்லா கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரும்போது, இப்போ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மீன் ஸ்மெல் வந்து வராம இருக்கிறதுக்காக தான் இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ இதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், எடுத்து வச்ச மீனை வந்து இந்த குழம்புக்குள்ள ஒண்ணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக வந்து மீன் வந்து இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது தான் நல்ல மசாலா எல்லாம் மீன்ல புடிச்சு வரும். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு வைக்க 1/2 கிலோ கொல்லியால மீன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம கிளீன் பண்ண எல்லா மீனையும் இதில் உள்ள ஆட் பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்து ஒரு 2 முருங்கைக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்காய் தான் மீனோட ஸ்பெஷலே. இந்த மீன் குழம்புல வந்து டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த முருங்கைக்காய் தான். முருங்கைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மாங்காவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணாதான் மீன் வெந்து வரும்போது இது எல்லாமே வெந்து கரெக்டான பக்குவத்துக்கு வரும்.
இதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு கலக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கரண்டியும் யூஸ் பண்ணாம, பாத்திரத்த வந்து இந்த மாரி குலுக்கி குலுக்கி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் வந்து கரண்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து கலக்குனா அப்படின்னா வந்து மீன் வந்து உடைஞ்சிரும். இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுவரைக்கும் நல்லா வந்து கலக்கி கலக்கி நல்லா மீன வந்து வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம், நான் அரைச்சு வச்சிருக்க தேங்காய் மசாலா வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். இதில என்னென்னலாம் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 1 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு 4 பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணி அரைச்சு வச்சிருக்கேன். இத அப்படியே உள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து இதில ஊத்தி கொதிக்க விட்டுக்கலாம். ஊத்துன தேங்காய் வந்து நல்லா மசாலா கூட கலங்குற வரைக்கும் நல்லா கலக்கி, மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் இந்த குழம்ப வந்து கொதிக்க விடலாம். குழம்பு இந்த அளவுக்கு லைட்டா கொதிச்சு வரும்போது, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மறுபடியும் நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்மளோட அருமையான மாங்காய், முருங்கக்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நம்ம ஒரு பிடி கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கி சர்வ் பண்ணா சூப்பரா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. ஸோ இந்த மீன் குழம்ப நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. தேங்க் யூ. பாய்.